வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு. நான் 7 மணிக்கு கிளம்பினேன். எல்லாம் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. துணிகளை பாருங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்ல, அவ்வளவு குமிச்சு போட்டிருக்கு. முன்னாடி நான் வந்த புதுசுல எனக்கு வந்து சம்பளம் பாத்தீங்கன்னா இங்க ஏதோ வித்தியாசமா வச்சிருக்காங்க. இது என்னது? உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு மதுரை. ஹோட்டல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கவனிச்சேன். முன்னாடி வந்து இந்த புர்கா கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அண்ணன் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நானும் கார்கோ போட்டேன். அங்க போய் சேர்றதுக்குள்ள இதே பிரிச்சுட்டாங்க. நண்பர்களே, இறக்கமே இல்லை, ஒருத்தரும் எந்திக்க மாட்டேங்க. மக்களே, பத்தா கிளம்பியாச்சு. பத்தா வந்து இறங்கியாச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கு. நான் 7 மணிக்கு கிளம்புனேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 மணி. அதாவது இப்போ நமக்கு வந்து 11 மணிக்கு இங்கேருந்து அதே மாதிரி மெட்ரோவிலேருந்து கிளம்பி 12 மணிக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். நமக்கு வந்து இப்போ கேப் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருக்குது. இந்த 3 மணி நேரத்தில் நம்ம என்னென்ன வேலையை முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிட வேண்டியதான். பத்தா ரோடு பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை தான் வந்து உங்களுக்கு வந்து பத்தா வந்து பரபரப்பாக இருக்கும். மற்ற நாள் வந்து அந்த அளவுக்கு பரபரப்பு இருக்காது. இன்னைக்கு வந்து ரொம்ப அமைதியாக காமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து வயிறு பசிக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டீ சாப்பிடுவோம். இதுதான் ரேடோ பில்டிங்கு. ஒரு டீயும் வடையும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ரியால் மிச்சம் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் இவங்க எல்லாம் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்காக இங்கே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே இருந்து யாராவது அதாவது இந்த பத்தாவை சுற்றி உள்ள ஏதாவது ஒரு ஏரியாவில் இருந்து வருவாங்க. வந்து அவங்க வந்து வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்காண்டி இங்கே இருந்து வந்து கொத்தனார், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பரு, இந்த மாதிரி எல்லா வகையான ஆட்களும் இங்கே கிடைப்பாங்க. எல்லா கேட்டகரியும் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை இங்கேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து வேலையை முடிச்சுட்டு அதுக்குண்டான கூலியை கொடுத்துட்டு அனுப்பி விட்ருவாங்க. சில நேரம் வந்து 1 நாள் டியூட்டி இருக்கும், சில நேரம் 3 நாள் 4 நாள் 5 நாள் டியூட்டி இருக்கும். அப்படி இங்கே வந்து தான் ஆளை கூப்பிட்டு போவாங்க. இது ஒரு முக்கியமான இடம். துணிகளை பாருங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரியால் தான் வரும். இந்த டிஷர்ட்லாம் நல்லா இருக்குது. டிஷர்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு இங்கே இந்த மாதிரி பத்தாக்கு வந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட டிஷர்ட் குமிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் குளிருக்கு உண்டான கோட்டு, கேப்பு, அதெல்லாம் கூட இங்கே வந்தால் தான் நம்ம டிசைனாக பார்க்க முடியும். வாங்க, கடைக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு டீ வடை ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். एक चाया एक वड़ा खाएगा इधर ही खाएगा. வடை ரொம்ப குட்டியாக இருக்குது. அதாவது 50 பைசாவுக்கு 2ன்னு நினைக்கிறேன். டிகாசன் ஊற்றி தருவாங்கன்னு பார்த்தேன். இது டீ பேக் போட்டு தந்துருக்காங்க. வடையும் சாப்பிட்டாச்சு. வடை வந்து 1 ரியாலாம், டீ வந்து 1 ரியாலு. 2 ரியால் வாங்கினாங்க. 2 ரியாலுங்கும் போது நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 48 ரூபா ஆச்சு. இன்னொரு 2 ரூபா மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்த 2 ரூபா வந்துச்சுன்னா 50 ரூபா ஆயிரும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி ரியால் 1 ரியாலுக்கு வந்து இந்தியா ரூபா 10 ரூபா. அதாவது முன்னாடி நான் வந்த புதுசில் எனக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 600 ரியால். 600 ரியாலுங்கும் போது வெறும் 6000 ரூபா மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். அதில் வந்து நமக்கு சாப்பாடு செலவெல்லாம் போக மீதி காசை தான் 4000 ரூபா தான் நம்ம ஊருக்கு அனுப்ப முடியும். அப்படி தான் இருந்துச்சு முன்னாடி உள்ள வாழ்க்கை. ஆனால் இப்போ 600 ரியாலுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14,500 ரூபா. அதாவது மதிப்பு எவ்வளோ கூடி போச்சு பாருங்க. அதாவது நம்ம இங்கே உள்ள ரியாலினுடைய வேல்யூ வந்து அதிகமாகி போச்சு. அதனால் நம்ம இந்தியாவினுடைய ரூபா வந்து அங்கே கூடுதலாக நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து மஞ்சள் மசாலா வாங்க வேண்டியிருக்கு. அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்போம். இந்த வண்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்பு கிடக்கு, அதில் ஓடிட வேண்டியது. ஓகே, இங்கே எப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருக்கும். இங்கே தான் வாங்குறது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும். ஆனால் எல்லா பொருளும் நம்ம சமையலுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே வாங்கிடலாம். வத்தல் போன தடவை வாங்கினேன், எங்கே போட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. வத்தல் கொஞ்சம் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு வாங்கிடுவோம். பருப்பு வந்து இது என்ன பருப்பு? துவரம் பருப்பு தான். கடைக்குள்ளெல்லாம் போகவே முடியாது. கடையில் ஏகப்பட்ட சாமான் இருக்குது, ஆனால் உள்ளே போகிறதுக்கு கூட்டம் பாருங்கள்.
மசாலா பொடி பாருங்கள், மசாலா பொடி, மருதாணி பொடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பக்கெட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இது என்னது? இது வித்தியாசமாக இருக்குங்க. கல். இது வந்து இது அதாவது சாம்பிராணி. கரெக்டு, சாம்பிராணி கல். இதை உடச்சி கொஞ்சம் போல் போட்டால் அது புகை வரும். அதான் சாம்பிராணி கல். இது வந்து இப்போ அதாவது இந்த பாறை அப்படியே வருது போல் இருக்குது முழுசாட்டு. அதை பேர்த்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதை உடச்சி சின்ன சின்ன துண்டாட்டு. இது ஒரு வகை, அது ஒரு வகை, அப்புறம் இது ஒரு வகை, 3 வகையாட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு வகையான ஸ்மெல் தரக்கூடிய ஐட்டம் தான் இது. பாருங்க, இது மரத்தில் உள்ளது, அது வந்து கல். இப்படி பீஸ் பீஸாக போட்டிருக்காங்களா. இது இந்த பள்ளிவாசல்லாம் பார்க்கலாம். பள்ளிவாசலில் அன்னைக்கு கூட ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இது வந்து அப்படியே அந்த தீக்கங்களை போட்டோம்னா அப்படி லைட்டாக அந்த ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மருதாணி பொடி. இதை போட்டுட்டு அதாவது தண்ணியில் குழப்பி 4 மணி நேரம் இதை வந்து நம்ம தலையில் தடவிட்டு அதுக்கப்புறம் 2வது குளித்தோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம கலர் முடி வந்துடும். அப்புறம் இது வந்து இதுவுமே அதே மாதிரி ஒரு பொடி தான். ஆனால் இதில் கெமிக்கல் எதுவும் கலந்துருப்பாங்க போல இருக்குது. இது வந்து கருப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அப்படியே நம்ம போவோம். பார்த்தேன் அங்கே மஞ்சள் பொடி அப்புறம் அந்த சீரகம்லாம் வாங்கலான்னு பார்த்தேன். அவ்வளோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். சரி, இப்போ அடுத்தது எங்கே போவோம்? பத்தாவை சுற்றி நடந்ததில் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒரு ஹோட்டலில் போந்து முதல்ல வயிற்றுக்கு சாப்பிடுவோம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. முன்னாடி சாப்பிட்டேன் ஒரு நாள் ஃபஸ்ட்டு வந்த புதுசில். மதுரை மெட்ரோ கஃபே. இது உள்ளே போவோம். இது உள்ளே போய் இன்றைக்கி என்ன வச்சுருக்காங்க காலையில் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்குவோம். நான் ஒரு நெய் ரோஸ்ட்டு சொன்னேன். நெய் ரோஸ்ட் நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளே எல்லாம் ஊற்றிக்கிட வேண்டியதான் இந்த தட்டில். புளியில் எல்லாம் சாம்பார் ஆவி பறக்குது. அதுக்கப்புறம் 3 வகையான சட்னி வச்சுருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். நெய் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோவா வரல. நெய் ரோஸ்ட் தானே இது? சரி, நெய் மட்டும் தான் போடுவாங்க. ஓகே, நெய் போட்டுருக்கு. தோசை நல்லா இருந்துச்சு. நான் கேட்பேன், தோசை எவ்வளோ? நெய் தோசை நெய் ரோஸ்ட் 6 தான். நம்மகிட்ட நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். 6 ஏன்னா? 6. சரி, நல்லா இருந்துச்சு தோசை. உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு மதுரை. அப்படியா? சூப்பர். எவ்வளோ வருஷமா இந்த கடை இருக்கு? நம்ம கடை வந்து 1995 ஸ்டார்ட் பண்ணோம். 95. அப்போ எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 31 மாதம் தான் இருக்குது. அதே கடை தான் நடந்துச்சு. யாரும் மேனேஜ்மெண்ட் கூட மாறல. ஓகே ஓகே. அதே மக்கள் தான். நீங்கள் எப்படி ஃபேமிலியோடு இங்கே இருக்கீங்களா? ஃபேமிலி வந்துருந்தாங்க. இப்போ எல்லாம் இந்த கொரோனா டைமில் யாரும் ஊருக்கு போயிட்டாங்க. சரி, ஓகே. ஊரில் இருக்காங்க எல்லாரும் படிச்சுட்டு. சரி தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாய் அடிக்கடி வர்றீங்க, அதனால எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி, ரைட்டு, ஓகே, சந்தோஷம். பாய் தோசை மட்டும் தான். ஆமாம். தம்பி என்னடா இருக்க? சரி, நீ பொங்கல் போடலப்பா, இன்னைக்கு வெஜ் பிரியாணி போட்டிருக்கு. எடுத்துருமா? ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, தோசை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பரவாயில்ல. முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டேன். ஆனால் இது கொஞ்சம் உள்பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் நடந்து வர வேண்டி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு அந்த வெளியிலே அங்கேயே சாப்பிட்றது. ஹோட்டலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்தேன். அதாவது மதுரைக்காரங்க அந்த பேச்சு பாருங்கள், அவங்க சுறுசுறுப்பு பயங்கரமாக இருக்குது. அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது பரவாயில்ல, அந்த வேகம், அந்த வர்ற ஆட்களுக்கு என்ன வேணும், அவங்கள வந்து எப்படி அதிகப்படியாக சாப்பிட வைக்க முடியும், அந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மசாலா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் போல் மசாலா வாங்கிக்கிடுவோம். இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே மிஷின் வச்சு இங்கே ரெடி பண்ணி இங்கேயே கொடுக்குறாங்க. இது வந்து கேரளாக்காரங்க தான். இதுவுமே அந்த காலத்தில், அதாவது நான் முன்னாடி வந்த நாளில் இருந்து இந்த கடை இருக்குது. இங்கே அவர் ஆள் வெளியே போனார், இன்னும் காணலை. ஊறுகாய், பிரியா ஊறுகாய் ஒன்று வாங்கணும். இதில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ஒன்று வாங்கிக்கிடுவோம். எல்லா இடத்துலையும் எலுமிச்சம்பழம் கிடைக்காது. நான் வந்து இப்போ ஊறுகாயில் வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வந்து ரொம்ப விரும்புவேன். 1 கிலோ கோதுமை மாவு போடுங்க.
ஓகே சூப்பர். பாருங்க, மஞ்சப்பொடி, ஊறுகாய், சீரகம், இது 3 ரியால் 3 ரியால். இங்கே தான் வந்து நம்ம கம்மியான விலையில் வாங்க முடியும். மற்ற இடத்துலாம் போனோம்னா பாக்கெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே வந்து விலை அதிகமாக இருக்கும். இந்த 1 கிலோ கோதுமை மாவு வந்து 4 ரியால். நமக்கு வந்து தோசை எதுவும் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கோதுமையா. இப்போ எனக்கு தேவையான பொருள் வந்து இவ்வளோ நான் எடுத்திருக்கேன். இப்போ இவ்வளோக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அப்பளம் ஒரு கட்டு வாங்கினேன், அதோடு சேர்த்து மொத்தம் 28 ரியால் ஆச்சு. 28 ரியால்னா எவ்வளோ ஆச்சு? 680 ரூபா ஆச்சு. இப்போ இந்த பொருளெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். மஞ்சப்பொடியெல்லாம் வந்து சீக்கிரம் காலியாகாது, கொஞ்சம் போல் தான் நம்ம போடுவோம், அதனால் பிரச்சனை இருக்காது. சரி, இப்போ அடுத்தது அப்படியே போவோம். அடுத்து மீன் ஏதாவது நல்ல விலையில் போட்டிருக்காங்கன்னு நான் பார்ப்போம். மீன் வந்து குறைஞ்ச விலையில் போட்டிருந்தாங்கன்னா இப்போ வாங்க முடியாது, நம்ம வீட்டுக்கு கிளம்பும்போது தான் அதை வாங்க முடியும். ஏன்னா இப்போ வாங்கினோம்னா அது வந்து தூக்கிட்டு அங்கே இங்கேயும் நடக்கணும், அது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் மீனும் வந்து சீக்கிரம் இதாயிரும். அங்கன்னா ஐஸ்குள்ளே கிடக்கும் பார்த்தீங்களா, மீனை வாங்கிட்டு அப்படியே மெட்ரோக்குள்ளே கடன்னு ஓடிடலாம். மீனை பார்த்தீங்களா எவ்வளோ வகையான மீன் வச்சுருக்காங்கன்ட்டு. அதாவது இப்போ தான் வந்து லோடு வந்து இறங்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த மஞ்சப்பாறை வந்து 26 ரியால். அதுக்கப்புறம் இதில் நவர மீன் வச்சுருக்காங்க. இதில் நவர மீன் வந்து 18 ரியாலாம். இந்த ஊளி வச்சுருக்காங்க, ஊளி. இது பார்த்தீங்கன்னா சின்னது வந்து 16 ரியால், பெருசு 18 ரியாலாம். அதே மாதிரி இது வந்து நவர மீன், இதுவும் 18 ரியாலாம், சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் நான் மெயினாட்டு வந்தது. அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ ஓரளவுக்கு வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு. நண்பர்களே, முன்னாடி வந்து இந்த புர்கா கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த கடையை நான் கரெக்டாக காமிக்கிறேன். இப்போ இந்த பத்தாவுனுடைய பாலம் பாருங்கள், இதுதான் பத்தாவுனுடைய பாலம். இந்த மேலே இருக்குது பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். அந்த சிட்டி ஃப்ளவரு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கு நேராக இந்த உள்ளே வந்தோம்னா, இந்த கள்ளிக்குள்ளே வந்தோம்னா இதுதான் வந்து கடை. இந்த ஆரஞ்சு கலரில் போர்டு இருக்குது, மேலே அரபியில் எழுதியிருக்காங்க. இந்த கடையில் தான் நான் வந்து புர்கா வாங்கினேன். பரவாயில்ல, இவர் ரொம்ப சாதுவான ஆள். ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து போட்டு தந்தார். நம்ம வந்து துணிஞ்சு அவர்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரி லேடிஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து கூட வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ளாடைகள் அந்த மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு உண்டான இது அதெல்லாம் கூட இருக்குது. நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது நீங்கள் விலையெல்லாம் நிர்ணயம் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே ஃபைனல் அப்படின்னு வரும்போது நீங்கள் நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக வழங்குவார். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவர் வந்து பங்களாதேஷ்காரர் தான். லேடிஸுக்கு தேவையான ஐட்டங்கள் நிறைய இருக்குது, விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆள் இவர் தான், பார்த்துக்கிடுங்க. இவர்கிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா அவர் வந்து ஓரளவுக்கு கம்மியாக போட்டு கொடுப்பார். நேரம் ஆயிட்டு. நான் இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன், இப்போ இந்த இந்தியன் சலூன் இருக்கு பாருங்க. இப்போ நான் அங்கே தான் வந்தேன். நம்ம வந்து முடி நிறைய வளர்ந்துருச்சு, அதனால் அண்ணே எப்படி இருக்கியா? நல்லா இருக்கு. முடி நிறைய ஏகப்பட்டது வளர்ந்துருச்சு, அதனால் முடியை கட் பண்ணிவிட்டு பரபரன்னு போவோம். இங்கே வந்து மற்ற இடத்துலலாம் 20 ரியால் 25 ரியால், இங்கே தான் வந்து நமக்கு 10 ரியால் கம்மியாக வந்து கம்மியான ப்ரைஸ். 10 ரியால்னால் நம்ம ஊர் காசு வந்து 240 ரூபா 45 ரூபா வரும், அவ்வளோதான். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி முடியை வெட்டி விட்டாப்புல பங்களாதேஷ்காரரு. கொஞ்சம் கட்டையாக வெட்டி விடு அப்படின்னு எல்லாம் நல்லா மிஷின் சைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக வெட்டி விட்டாப்புல. 10 ரியால் தான், அதாவது நமக்கு 20 ரியால் மிச்சம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்ததுனால 10 ரியால், நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 20 ரியால், அப்படிங்கும்போது அதில் 10 ரியால் மிச்சம். அதுக்கப்புறம் விடிய காலையிலே சேவிங் பண்ணிட்டேன். சேவிங்க்கு பார்த்தீங்கன்னா 10 ரியால். நான் 5 ரியாலுக்கு மெஷின் வாங்கினோம்னு சொன்னால் 4 சேவிங் ரேசர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பல தடவை நம்ம சேவிங் பண்ணலாம். அதனால் வந்து அதில் 10 ரியால் மிச்சம், இங்கே வந்ததுனால 10 ரியால் மிச்சம். நமக்கு வந்து இன்றைக்கி 20 ரியால் மிச்சம். 20 ரியால்னால் என்னாச்சு, நம்ம ஒரு காசுக்கு 480 ரூபா ஆச்சு.
சரி இப்போ 11 மணி ஆயிட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ மீன் மட்டும் வாங்கிட்டு வேலை முடிஞ்சது. அப்புறம் மீன் வாங்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் போகணும், மெட்ரோவுக்கு ரொம்ப தூரம் போகணும். வாங்க. நான் வந்து தேங்காய் பாறை பார்த்தேன் ஒரு கடையில். தேங்காய் பாறை வந்து 22 ரியால் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த மீனை மட்டும் ஒரு 1 கிலோ போல் வாங்கிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓட வேண்டியதுதான். டைம் சரியாக இருக்கும்னு நினைக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, இது என்னது, டுமைக்கி ஃபிஷ். பூனைகள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதை தான் பார்த்தேன். தேங்காய் பாறை எங்கே இருக்குது? தேங்காய் பாறை இதா? இதுதான் தேங்காய் பாறை. ஒரு 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 மீன் எவ்வளோ வருது பாருங்க. பெருசு அது போடுங்க. 1.5 34 ரியால். ரைட், அதை கட் பண்ணுங்க. அப்போ அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணுங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க. குழம்புக்கு. இங்கே வந்து இதே மாதிரி ப்ரெஷ் வச்சுருக்காங்க. அந்த ப்ரெஷ்ஷை கொஞ்சம் கம்மியாக தானே. ரைட். அண்ணா வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு பாருங்க. அவர் வந்து அழகாட்டு ஃபுல்லாக அந்த லெதர் மாதிரி இருக்குது, அது கோட்டை போட்டிருக்கிறாரு. இல்லைன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப இதாகிடும். ஆமாம், எல்லாம் சின்னதாக இருந்தால் போதும், ரொம்ப சின்னதாக இருந்தாலும். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ரைட், ஓகே, சூப்பர். அதே தான். மீனை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மணி இப்போ 11:10 ஆயிட்டு. இன்னொரு 50 நிமிஷம் இருக்குது. இப்போ மெட்ரோ வரைக்கும் நடந்து போகணும். மெட்ரோ அந்த பக்கம் இருக்குது. இந்த கேரளா மார்க்கெட்டு உள்ளோடி அந்த பக்கம் ஓடிடுவோம். போயிட்டு இப்போ இலக்கிது. டீ குடிக்கலாம் நேரம் இல்லை. கொஞ்சம் போல் மிச்சருக்கு அரைச்சோ வாங்கணும்னு பார்த்தேன், அதுக்கும் நேரம் இல்லை. சரி, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் லேட்டானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான், வேறு ஈஸியாக. இந்த சவுதி அரேபியாவில் தான் வந்து உங்களுக்கு பேரிச்சம்பழத்தில் இவ்வளோ வெரைட்டி இருக்கும் பாருங்கள். எத்தனை வகையான வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு சைஸ் இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா வாங்க. இந்த மார்க்கெட்டே உள்ளே வந்தால் நல்லா கூலாக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இந்த மார்க்கெட் நல்லா சூப்பராக கூலிங்காக இருக்கும். ஏன்னா மேலே அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு வந்து நல்ல உயரமாக போட்டதுனால இந்த பக்கம் காற்று எல்லா பகுதியிலேருந்தும் நல்ல ஜில்லுன்னு உள்ளே காற்று வரும். அது குளிர் நேரத்துலையும் நல்ல கதகதான்னு இருக்கும் உள் பக்கம். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கார்கோ ஆஃபீஸ் இருக்குது. இந்த பேக்கிங்லாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு தான் பேக்கிங் இருக்கும். நானும் கார்கோ போட்டேன். அங்கே போய் சேர்றதுக்குள்ளே இதே பிரிச்சுட்டாங்க. பிரித்து உள்ளே வச்சுருந்த அந்த இது, அது என்னது, வறுத்த முந்திரி, அதே ஆட்டையை போட்டாங்க. அதை மட்டும் ஆட்டையை போட்டாங்க, மற்றதெல்லாம் இருக்குது. ஒரு சில நேரம் இது நாள் வரைக்கும் கார்கோ போட்டேன், எந்த பொருளும் மிஸ் ஆகலை. ஆனால் இந்த தடவை அந்த வறுத்த முந்திரியை தூக்கிட்டாங்க. இங்கே உள்ள ஆட்கள் வந்து கரெக்டாக தான் அனுப்பிவிட்றாங்க. நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருது. வீட்டுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க வீட்டுக்காரம்மா. அதில் பார்த்தேன், அதில் ஒரு சைடு நல்லா கம்ப்ளீட்டாக பிளேடு போட்டு அது அப்படியே பெட்டி ஓப்பன் ஆகிருக்கு. அதில் அதை மட்டும் எடுத்துருக்காங்க. வயிறு பசிச்சிருக்கும் போல் இருக்குது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கையை ஓட்டு இப்படி உள்ளே தொலாவுனா தான் தெரிஞ்சிருமே உள்ளே என்னென்ன கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை ஈஸியாக அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே சாப்பிட்டு வயிறு பசியை போக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இறக்கமே இல்லை, ஒருத்தரும் எந்திக்க மாட்டாங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கடைசி வர நான் ஸ்டாண்டிங்கிலே வந்துட்டேன். இவ்வளோ தூரம் இறங்கி ஏறினா தானே அடுத்த மக்கள் உட்காரலாம், எந்திக்கலாம். யாருமே இறங்கவே இல்லை. உட்கார்ந்த இடத்துல அப்படியே நங்கூரத்தை போட்டு உட்காந்துட்டாங்க. சரி, இப்போ அடுத்த மெட்ரோ மாற வேண்டியிருக்கு. ஏற்கனவே நான் வந்து ட்ரெயின் ஏறும்போதே 11:20 ஆகிப்போச்சு, லேட் ஆகிட்டு. இப்போ இன்னொரு மெட்ரோ, அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு பாக்கி இருக்குது. வாங்க விறுவிறுன்னு போகலாம். வந்து இறங்கியாச்சு நண்பர்களே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:15. நம்ம நினச்ச மாதிரியே ஒரு 1/4 மணி நேரம் கூடி போச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு நடந்து தான் போகணும். கொஞ்சம் தூரம் இருக்குது. சரி போவோம் வாங்க.
நண்பர்களே, இப்போ டியூட்டிக்கு வந்தாச்சு. அதாவது மீன் வந்து 1.5 கிலோ இருந்துச்சு. அது கழிவெல்லாம் போக 1.25 கிலோ வரும். அதை 3 பங்காக பிரிச்சுட்டேன். ஒரு பங்கு வந்து 2 நாளைக்கு குழம்பு, அந்த மாதிரி நம்ம குழம்பு தான் வைக்கிறது, பொரிக்கிறதுலாம் கிடையாது. பொரிச்சாலாம் கட்டுப்படி ஆகாது. ஏன்னா சவுதியில் வந்து குழம்பு வச்சா தான் ஓட்ட முடியும். அப்புறம் அதை டக்கு டக்குன்னு கழுவிட்டு சோறையும் வச்சுட்டு மீன் குழம்பையும் வச்சுட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றலை, சடக்குன்னு ஓடி வந்துட்டேன் டியூட்டிக்கு. கரெக்டாக ஒரு மணிக்கு ஃபோன் வந்துருச்சு. அதனால டியூட்டிக்கு கிளம்பி ஓடி வந்துட்டேன். இனி அடுத்தது என்ன டியூட்டி வருதுன்னு தெரியல. சாப்பாடு வாங்க போகணுமா இல்லை வேற எங்கேயும் போகணுமா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் அடுத்தால என்ன நடக்குன்ட்டு. நான் வேற புத்திசாலித்தனமாட்டு முடி வெட்டும் போது போட்ட சட்டையை போட்டால் சரி வராதுன்னு சொல்லி அப்புறம் சட்டையை வேற மாற்றியாச்சு. குளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சட்டையை மட்டும் மாற்றிட்டு வந்துட்டேன். மறந்து போச்சு குளிக்கிறது. குளிக்க டைம் இல்லை, ஓடி வந்தாச்சு. இனிமேல் போய் தான் இனிமேல் குளிக்கணும். சரி பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குன்ட்டு. நண்பர்களே, 1 மணிக்கு நான் போனதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு வான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருந்துச்சு. அந்த 1.5 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு வேலையை மொத்தமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஃபோன் வந்துருச்சு. மறுபடியும் திரும்ப போனேன். திரும்ப போயிட்டு எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டியூட்டி இதோடு முடிஞ்சுது. இனிமே நாளைக்கு தான் பார்க்கணும். நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமும், யூடியூப்பு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. அப்படியே நீங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். ஓகே, பை.